இருக்கீங்க. மறுபடியும் உங்களை இந்த இடத்துல சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மறுபடியும் என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்ற சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறைகள் நான் இங்கே வந்தப்போ நம்ம அநேக காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்ல நல்ல வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கு அதாவது இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரியான வார்த்தையை தான் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் இன்னும் செல்ல வேண்டிய இல்லை சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா எந்த சபை கர்த்தருடைய வார்த்தைக்காக தாகமாக இருக்கிறதோ, எந்த சபை கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வமாக ஏற்றுக்கொள்கிறதோ அந்த சபையோடு கூட கர்த்தர் அதிகமாக இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னால் நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் என்னோடு கூட ஓடுவதற்கு எந்த சபை ரெடியாக இருக்கிறாங்க, பலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து அந்த சபையோடு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இடைபெறுகிறார். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான விஷயம் தான், ஒரு சாதாரண நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதை குறித்து நான் ஆழமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அப்படிங்கிற தலைப்பில் தான். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம புரிந்து வைத்திருக்கிறதுக்கும் வேதம் சுவிசேஷத்தை எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷம்னா என்ன எப்படி பார்த்தாங்க, அதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்போ இங்க பார்க்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய், யாரு? இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போய் என்ன செஞ்சாங்க? எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்போ எங்கெல்லாம் போய் சீஷர்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களோட கூட இருந்து ஏதாவது ஒன்று செய்தார். கிரியை நடப்பித்து அந்த வசனத்தை எப்படி உறுதிப்படுத்தினாரா? வல்லமையினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ இந்த காலத்துல நம்மளும் என்ன பண்றோம்? எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது, நற்செய்தி பெருவிழா, இன்னும் பல விதமான தலைப்புகளிலே கூட்டங்கள் நடக்கிறது. அப்ப அங்கெல்லாம் இந்த மாதிரியா கர்த்தர் கிரியை நடப்பித்து தம்முடைய அற்புதத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துறாரா? நான் போய் எங்கேயோ பேசுறேன், இல்லைனா யூடியூப்ல பேசுறேன்னா இருக்கலாம். ஸோ அதை கேட்கிறவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான கிரியையை கர்த்தர் நடத்துகிறார்? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதா? சபைகளில் ஆராதனை தோறும் சுவிசேஷம்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்றோம். அங்க அற்புதம் அடையாளங்கள் கிரியைகள் ஒவ்வொரு முறையும் நடக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா எவ்வளவு இடங்களில் அப்படி நடக்குன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு ஒரு தலைக்குடிவான ஒரு காரியம் தான் நடக்கிறது. ஏன்னா நம்ம எப்பவுமே இதுக்கு முன்பதாக வந்த பொழுது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய வேதம் தான் நம்மளுக்கு என்னது ஸ்டாண்டர்ட், அதுதான் ஒரு தரம். அந்த தரத்துக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளணுமே தவிர என் வாழ்க்கையில வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கல அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வசனத்தை புரட்டி இல்லை இங்கெல்லாம் சில இடத்துல நடக்கல அதனால எங்க வாழ்க்கையிலையும் நடக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தரத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நம்ம முன்னேற்றுவதற்கு தான் நீங்களும் நானும் முயற்சிக்கணுமே தவிர அந்த வசனத்தை நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அனுபவத்திற்கு விதமாக அந்தந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? புரிந்து விடக்கூடாது. அப்போ இங்க பார்க்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் என்ன நடந்துச்சா? அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துதான். அப்போ நான் யோசிக்கும் போது ஏன் அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும்
ஏன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சுலபமா நடக்க மாட்டேங்கிறது, ஏன் நம்மளுடைய சபைகளிலே சுலபமாக அந்த காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயோ எதையோ நம்ம மிஸ் பண்றோம். உங்களுக்கு அப்படி தோணுதா? புரியுதா? இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கதா? நீங்க புரியலன்னா தயவுசெய்து என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆழமான சத்தியம். அதை நீங்க புரிந்து கொள்வது மிக அவசியம். புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமும் கூட. ஏன்னா சுவிசேஷம் வந்து எப்படி எல்லாருக்கும் பவுல் சொன்னது பாரு, பவுல் பேசும்பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, பவுல் பேசுறது எனக்கு கொஞ்சம் என்னதான் இருக்குது, கடினமாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ கொஞ்சம் உங்களோட கவனம் ரொம்ப முக்கியம். கவனம் சிதைக்காமல் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை புரியலை அப்படின்னா நீங்க நிப்பாட்டி கூட கேட்கலாம். இல்லைன்னா நான் முடிந்த பிறகு நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கிக் கொள்ள ஆசைப்படுறேன். இன்னைக்கு யாரும் இந்த இடத்த விட்டு சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு தெரியாம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது இங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்றாங்க. இங்க என்ன எங்கும் போய் பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப எதை பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 15. விசுவாசம் உள்ளவனாகி இல்ல 15, 16, 15. பின்பு அவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப நம்ம கடைசி வசனத்துல பார்க்கிறோம், எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. என்னதை பிரசங்கம் பண்ணாங்களா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. சுவிசேஷத்தை யாருக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாரு ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும். அப்போ இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வியை நான் வச்சேன்னா, சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவிசேஷம்னா என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாமே. சுவிசேஷம்னா என்ன? என்னது? ஏசப்பாவை பத்தி சொல்றது. இன்னும் நம்ம அந்த கொடுக்குற ட்ராக்ஸ் இந்த மாதிரி இல்லை, சுவிசேஷம் அறிவிக்க சென்றோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால நீங்க என்ன பண்ணிடலாம், இறந்த பிறகு பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு 1% தான். ஆண்டவர் வந்து நம்மளுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்தது, மரித்து உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு சென்றது, வெறுமனையாக நம்மளும் என்ன பண்றது, ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இறந்த பிறகு எங்க ஓடிடலாம், பரலோகத்துக்கான ஒரு டிக்கெட், ஒரு திருத்து, ஒரு சீட்டு, ஒரு பயண சீட்டு மாதிரி. உலகம் வந்து ஒரு கஷ்டமான உலகம். அதில் எப்படியாவது நுழைஞ்சு வாழ்ந்து செத்து எங்க போயிடணும், பரலோகம் போயிருந்தா போதும். இங்க எப்படி என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு வந்து நூடுல்ஸ் ஆனாலும் சரி, நம்ம என்ன பண்ணிடணும், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா போதும், என் வாழ்க்கையை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வெற்றியா முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நம்ம நரகத்துக்கு தப்பித்து பரலோகத்துக்கு ஓடினதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செய்தார் அப்படின்னு தான் இன்று சபைகளிலே என்ன பண்ணப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. அது உண்மையா? உண்மைதான். ஆனா அது மாத்திரம் தான் சுவிசேஷம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பகுதி தான் சுவிசேஷத்துல. அது ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்திலேயே உங்களுக்கு அதற்கான பதில் இருக்கு பாருங்க. இப்போ யாரு மரித்து பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் அப்படின்னா அது யாருக்கு மட்டும்தான் சொல்லப்படணும், யாருக்கு மட்டும்தான் சொல்லப்படணும், மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படணும். ஆனா வசனம் இங்க என்ன சொல்லுது, சர்வ சிருஷ்டிக்கும் என்ன சொல்லணுமா, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ நம்ம நம்பிட்டு இருக்கிற மாதிரி மரித்து பரலோகத்துக்கு போறது, நரகத்துக்கு தப்பிச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் அப்படின்னா இயேசு இங்க ஏன் எப்படி சொல்லணும், சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கல்லு மண்ணு ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்போ எங்கேயோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? சுவிசேஷம் மனுஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது மகா மேன்மையானது, அது சொல்லி முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையான ஒரு காரியத்தை இயேசு சிலுவையிலே நம்மளுக்காக செய்து முடித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக உன்னதங்களிலே நம்மளையும் கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒண்ணுதான் என்னது, சுவிசேஷம். நம்ம நினைக்கிற மாதிரி நரகத்துக்கு தப்பித்து பரலோகத்துக்கு ஓடிடலாம் போதும், கூடயே 2 ஆத்மாவையும் கூட்டிட்டு ஓடிட்டா என் வாழ்க்கை வந்து நான் வந்து சந்தோஷமா வந்து பேதுரு வந்து என்ன பரலோகத்துல வெல்கம் பண்ணுவாரு, எனக்கு ஒரு மாளிகை இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். இல்ல, அது மாத்திரம் அல்ல, அது ஒரு சின்ன பகுதி தான். அதற்கும் மேன்மையானதான் என்னது, சுவிசேஷம். ஏன்னா மனுஷர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷம் பொருந்தாது, சர்வ சிருஷ்டிக்கும், நம்ம பார்க்கறது பார்க்க முடியாதது, கண்ணுக்கு தெரியறது தெரியாதது எல்லாத்துக்கும் ஆதியிலே தேவன் வானத்தை
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான்னு சொல்றாரு பாருங்க. அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் சுவிசேஷம் என்ன ஆகுமா? பொருந்தும். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன், நான் இன்னைக்கு வந்து விளக்கி காண்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம அடுத்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த சுவிசேஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காஸ்பல் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்பல் இல்லைன்னா குட் நியூஸ், ஒரு நற்செய்தி, நற்செய்தி பெருவிழா, நற்செய்தி கூட்டம் அப்படின்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து காஸ்பல். அப்போ நம்ம வேதாகம கல்லூரியில படிச்ச பசங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சுவிசேஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாடு வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஹீப்ரு, எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாடு தான் நம்ம பார்க்கிறோம். 4 சுவிசேஷம் இருக்கிறது. சுவிசேஷம்னு பல இடங்களில் அந்த வார்த்தை வந்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சுவிசேஷம் அப்படின்ற கிரேக்க வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா யுகிலியோன், இல்லாட்டா யுவாங்கிலியோன். அவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க நம்புறேன். ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ரோமர்கள், இயேசு வாழ்ந்த காலத்துல யார் அந்த ஊர்ல ராஜாவா இருந்தது? ரோமர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சீசர், அகஸ்து ராயன் அப்படின்னா வந்து சுவிசேஷர் ராயன், அவன் தான் யாரு? சீசர். அவன் தான் ரோமர்களின் மன்னன், தலைவனா இருந்தான். ஸோ அவனுக்கு கீழே தான் யார் இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படணும். அவங்க வந்து யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? மேசியா. அவங்களுக்கு வந்து மேசியானா என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் வருவாரு, நம்மள இந்த ராயன், இந்த சீசர் நம்ம என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவாரு அப்படின்னு தான். இப்போ சீசர்களே பாத்தீங்கன்னா இயேசு பின்னாடி எதுக்கு சுத்துறாங்கன்னா, சும்மா இல்லை, இவர் தான் அடுத்து ராஜாவா வந்து என்ன பண்ண போறாரு? உட்கார போறாரு. சீசரை அடிச்சு போட்டு இவர் என்ன பண்ணிடுவாரு? உட்கார்ந்துருவாரு. ஏன்னா திடீர்னு இங்க மறையறாரு, அங்க இன்னொரு இடத்துல வராரு, பலத்த விதமான அற்புதங்கள்லாம் செய்யறாரு. உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். யாரு? இவர் தான் அடுத்த மேசியா, இவர் தான் ராஜாவை வந்து என்ன பண்ண போறாரு? சீசரை தோக்கடிச்சுட்டு ரோமர்கள் கையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு? ஆட்சியை வாங்கி தர போறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் திடீர்னு அவர் என்ன பண்றாரு? நான் போய் என்ன பண்ண போறேன்னு சொல்றாரு, சிலுவையில மறிக்க போறேன்னு சொன்னவனதான் இவங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே பேதுரு இயேசுவை தனியா கொண்டு போய் என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் மறிக்க கூடாது, உங்களை தான் நம்பியே நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்க வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறோம், திடீர்னு இப்படி செத்து போயிடுவேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சீசர் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம். ஸோ அவங்க அந்த ரோமர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்னன்னா, அவங்க ஒரு நாட்டை போய் கைப்பற்றினாங்கன்னா ஒரு ஆள் ஓடி வந்து ரோமர்கள் இருக்கிற எங்கெல்லாம் ரோம ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அந்த குட் நியூஸ், அந்த யுபிலியோன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு வருவான். என்ன சொல்லுவான்? பெத்லெஹேமை சீசர் என்ன பண்ணிட்டாரு? கைப்பற்றி விட்டார். அது நல்ல செய்தி, குட் நியூஸ். இந்த இடத்துல ராஜா ஆயிட்டாரு சீசர். இன்னொரு நாட்டையும் பிடித்து அந்த இடத்துக்கு என்னதான் ஆயிட்டாரு? ராஜாவாகி விட்டார் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு ஊரா போய் வந்து சொல்லுவான். அதுதான் வந்து என்னதான் சுவிசேஷம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுல இருந்தா வந்தது. சுவிசேஷம், காஸ்பல் அப்படின்னு வந்தது. அப்போ இயேசு நம்ம இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மார்க்குல பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம். நான் கடைசியில சொல்லி முடிக்கிறேன் ஏன் வந்து சர்வ சிருஷ்டிக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 12, 13, 14 பாத்தீங்கன்னா என்ன பண்ணி காட்டுறாரு? இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, வந்து என்ன பண்றாரு பாருங்க. கிராமத்துக்கு போகும்போது 2 பேருக்கு என்ன பண்றாரு? தரிசனம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போய் சில பேர்கிட்ட சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணலையா? நம்பல. அதுக்கப்புறம் 11 பேரும் கோச்சரமா இருக்கு. அந்த வீடு அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன பண்றாரு? அடைத்த வீட்டுக்குள்ளேயே அறைக்குள்ள வந்து நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இன்னும் நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா 500 பேருக்கு வெளிப்படுத்தினாரு. அது மாத்திரமல்ல, லூக்கா 24 அந்த கடைசி அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஊட்டி இருந்த அறைக்குள்ள வந்து சொன்ன பிறகு சில பேர் என்ன பண்ணல, நம்பல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தோமா என்ன சொன்னா, நான் வந்து உங்களுடைய விழாவை கை போட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னதை பார்க்கிறோம். சில பேர் இன்னும் வந்து இவர் ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படிலாம் நம்பிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவனை என்ன பண்றாரு? மீன் இருந்தா கொடுங்க, நான் என்ன பண்றேன்? சாப்பிட்டு காட்டுறேன், நான் வந்து மனுஷன் தான், நான் வந்து ஏதோ பேயோ பிசாசோ இல்லை, மனிதன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்றாரு? மீன் எடுத்து சாப்பிட்டுலாம் காட்டுறேன். அப்போ ஏன் இயேசு வந்து மறித்து உயிர் தெழுந்த அன்னைக்கு எங்க போயிருக்கலாம்? பரலோகத்துக்கு போயிருக்கலாம். நம்மள நரகத்துல இருந்து பரலோகத்துக்கு கூட்டு போனோம்னா
அன்னைக்கே அவர் அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கலாம், வேலை முடிஞ்சது எனக்கு அப்படின்ட்டு. ஆனா இல்ல, ஏன் இவ்வளவு நாட்கள், 40 நாட்களா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்ணாரு? நான் உயிரோட தான் இருக்கிறேன். ஏன் அவர் வெளிப்படுத்தணும்னா, அதுதான் சுவிசேஷம். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ நான் எதை ஜெயிச்சேன்? இயேசு எதை ஜெயிச்சார் சிலுவையில? மரணத்தை ஜெயித்தார், இருளை ஜெயித்தார். அப்போ எப்படி ஒரு ரோமன் ஒரு சீசர், அதாவது ரோம ராஜா வந்து ஒரு இடத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா எப்படி ஓடி போய் எல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து இந்த ராஜ்யத்தை மேற்கொண்டு நம்மளுடைய ராஜா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்றத இயேசு எப்படி அதற்கு ஒப்பிடுறாருன்னா, நான் வந்து இந்த உலகம் சாபத்திற்கும் மரணத்திற்கும் மற்றும் அடிமைத்தனத்துக்கும் இருக்கிற இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சுட்டேன். நான் ராஜாவா இப்போ உட்கார்ந்துருக்கேன். அதுதான் சுவிசேஷம். போய் எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரிந்திருந்தா இங்க கையை தட்டி இருப்பீங்கன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ மறித்து பரலோகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி எப்படி உலகத்தை இருள் பிசாசு ஆண்டு கொண்டு இருந்தானோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த சாவி அவன்கிட்ட நான் பிடுங்கி இப்போ எல்லா மரணம், அடிமைத்தனம் எல்லாவற்றையும் நான் தோற்கடித்து நான் ராஜாவா உயிரோடு இருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம். இதை போய் சொல்லுங்க எல்லாருக்கும் அப்படின்னு. நான் ஏன் இது இப்படி உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, இதுதான் என்னது? பேதுரு முதலாவதாக பிரசங்கம் பண்றது. இப்போ ஆண்டவர் மார்க்குல என்ன சொல்லி முடிக்கிறாரு? உயிர் தெழுந்துட்டேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் ராஜாவா வீட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் காண்பித்த பிறகு நீங்க போய் என்ன பண்ணுங்க? இதுதான் சுவிசேஷம். போய் என்ன பண்ணுங்க? இதை போய் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பரமேறி போகிறார், உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அப்புறம் பேதுரு முதலாவதாக பிரசங்கம் பண்ற இடம் இதுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் சுவிசேஷத்தை சொல்ற முதலாவது பிரசங்கம். என்னது? 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்க எதை பத்தி தான் பேசுறாரு பேதுரு? உயிர் தெழுதலை பத்தி தான் பேசுறாரு. அது மட்டுமல்ல, 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஆமென். திரும்ப வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுதான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவீர்கள். அப்போ பேதுருவுக்கு அங்க இடத்துல ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வருது? நீங்க அடிச்சு கொண்ட அந்த இயேசுதான் யாரு? ஆண்டவரும் கிறிஸ்துவுமா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன? பேதுரு அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்னா, இப்படி நம்ம யாரு சிலுவையில இயேசுவை சிலுவையில அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பிலாத்து தான் அதிகாரம் கொடுக்கிறார், ரோமர்கள் தான். அப்போ ரோமர்கள் ஒருத்தரை வந்து பிடித்து சிலுவையில அடிச்சு கொண்டவர் உயிரோட எழுந்துட்டார்னா, அப்போ ரோமனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். ரோமர் சீசரை விட ஒரு மேலான ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆமென். சீசர் செத்து போனவனா தான் இருப்பான். ஆனா இங்க சீசரால் அடித்து கொல்லப்பட்ட ஒருத்தர், சிலுவையிலே இறந்து மறித்து 3 நாட்கள் கல்லறையில வைக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு உயிரோட எழுந்துட்டாரு. அப்போ இனிமேல் சீசர் என்ன இல்லை? சீசருக்கு வல்லமை இல்லை, பவர் இல்லை. அப்போ பேதுரு சொல்ல வர்றது அதுதான். நீங்க வந்து இவ்வளவு நாள் நம்மளை ரோமர்கள் கையிலிருந்து விடுவிக்கணும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு மேசியா வருவாரு, நம்மளுக்காக நல்ல ஆட்சி செய்து நம்மளை இந்த மாதிரியான யாரோ தாவீது மாதிரியோ இல்லாவிட்டால் சாலமன் மாதிரியோ வந்து ஆட்சி செஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு சமாதானத்தை கட்டளிடுவார், நம்ம வந்து அடிமைத்தனத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வந்தவர் யாருதான்? இயேசு. அவர் வந்து
வெறும் நம்ம இடத்துக்கு மட்டும் ராஜா இல்ல, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். அவர் என்ன உயிர் மறித்தாலும் என்ன பண்ணிட்டாரு, உயிர் தந்துட்டார். அப்போ சீசர் நினைச்சா என்ன பண்ண முடியாது, அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயோ போயிடல, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அதுதான் சுவிசேஷமா அவர் சொல்றாங்க, உயிரோடு தான் இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் இன்னும் அடுத்து 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த முடவனை அவர்கள் உயிரோடு எழுப்பின பின்பு என்ன சொல்றாங்க பேதுருவும் யோவானும், நாங்க இதை செய்யல, எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை தான் இதை செய்ய வைத்தது. அப்போ இதெல்லாம் யார், இதெல்லாம் அவங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னா, நீங்க அடிமைத்தனத்துல இல்ல, ரோமர்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா சீசரை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார், ரோம ராஜாவை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேதுரு அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு அவங்களோட கூட அந்த 33 வருஷம் நடக்கும் பொழுதும் அவர் அதிகமாக என்ன நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற மாதிரி நரகத்துக்கு தப்பித்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியாவது என் கூட பரலோகத்துக்கு வந்துருங்க அப்படிலாம் அவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை. ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். ஒரு ராஜ்யம் வரும், என்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். பூமிக்குள்ள ராஜ்யங்களா என்ன நினைப்பாங்க, நிறைய பூமிக்குரிய ராஜ்யத்திற்கும் என்னுடைய ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குற. நீங்க ஒரு கணத்துல அரைச்சா என்ன பண்ணுங்க, மறு கணத்தை காட்டுங்க. 1 மைல் வர சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கூட ஒரு தூரம் செல்லுங்க அப்படின்னு அந்த வித்தியாசத்தை தான் அவர் காட்டிக்கொண்டே வருகிறார். காட்டிக்கொண்டு கடைசியில் என்ன சொல்றாரு, நான் மறிக்க போறேன், உயிர் தெளிந்து வர போறேன், நான் என்னவா இருப்பேன், ராஜாவாக உன்னதத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ராஜாவாக இருந்து இந்த இஸ்ரவேல் ரோமர்கள் கையிலிருந்து உங்களை என்ன பண்ணுவேன், விடுதலையாக்குவதற்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் கத்தியோடும் கம்போடும் என்ன பண்ண வரல, போராட வரல, என்னுடைய ஜீவனையை கொடுத்து என்ன பண்ண போறேன், ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவளுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்ற. ராஜ்யத்தை பத்தியே தான் பேசிட்டே வர. அப்போ சுவிசேஷம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த காலத்துல ரட்சிப்பு, நம்மளுக்கு ஒரு மேசியா ரட்சிப்பை உண்டாக்குவார் அப்படின்னா, பாவத்திலிருந்து ரட்சிப்புன்னு அவங்க மனசுல எடுபட்டிருக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த காலத்துல பாவம் செஞ்சா என்ன பண்ணுவாங்க, யூதர்களுக்கு பாவம் மன்னிப்பு எங்க இருந்து வந்தது, நேர ஆலயத்துக்கு போய் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ காசுலாம் என்ன புறா கொஞ்சம் இருந்தா கூட போதும், இல்லாட்டா மாவு இருந்தா கூட போதும், பாவத்துக்கு நிவர்த்தி இதுதான் சொல்லி செலுத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெரிய 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 பலன் ஒன்றும் இல்லை. மேபி அந்த ஆடுக்கும் புறாவும் என்ன பண்ணிடும், தப்பிச்சிடும் இடு மேல அப்படின்னா அதுங்களுக்கு தான் தவிர இவங்களுக்கு பெருசா ஒன்று உங்களுக்கு புரியுதுங்களா? பாவம் செஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துறதா அது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்றது வெறுமனையாக பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதில்லை. அவர் என்ன சொல்றாரு, எல்லா இருளான காரியங்கள் மற்ற உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதுலலாம் அடிமையா இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தரணும்னு நினைக்கிறேன். அந்த பாவம் செய்கிற சிந்தையே உங்களுக்குள்ள இருந்து இல்லாமல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதுதான் என்னது சுவிசேஷம். அதை தான் நான் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறேன், மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு போக போக உங்களுக்கு நன்றாக புரியும். அப்போ பேதுருவுக்கு இருந்த வெளிப்பாடு சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண வேண்டாம், இனிமேல் ரோமர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பண்றாரு, அவரு ரோமர் சீசர் ராயன் நம்மளை கொன்று போட்ட ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறார், நம்மளுக்கு எல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அதனால நம்ம மனுஷர்களுக்கு பயப்பட தேவையில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்துக்காண்டி அவங்க சீசருக்கு உயிரையும் கொடுக்க தயங்கவே இல்லை. அவ்வளவு வேல்யூபிள், அவ்வளவு ப்ரெஷியஸா அதை கருதுனாங்க, அவ்வளவு ஒரு பொக்கிஷமாக அதை கருதுனாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கொல்லணுமா, சரி கொண்டு போட்டா நான் என்ன பண்ணிடுவேன், உயிரோடு எழுப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கூட்டத்தை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே, ரோமர்களுக்கு அப்படிதான் ஒரு பயம். ஏன்னா பிடிச்சு ஜெயில போடுறியா போடு, கதவு என்ன பண்ணும், சிறைச்சாலை கதவு திறக்கும், நாங்க வெளியே வந்துகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ராஜ்யத்திற்கு நாங்கள் யாரு, பாத்திரவான்களா, இயேசு எங்களை மாற்றிவிட்டார். அதுதான் சுவிசேஷம்.
நீங்க ஏசாயாவிலும் எசேக்கியேலையும் வாசிச்ச மேசியா தான் யாரு? இயேசு. அப்படி யூதர்களை பொறுத்த மட்டிலே அவங்களுக்கு அதுதான் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வந்ததே தவிர நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட மாதிரி பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்பித்து பரலோகத்திற்கு ஓடுவதற்கான ஒரு டிக்கெட் தான் சுவிசேஷம். அதுக்காக இயேசு வந்து மரித்துட்டு உயிரோட விழுந்தாருன்னு சொல்லப்படலை. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷங்கள்லாம் ஒரு கடைசியாக ஒரு 300 ஆண்டுகளாக தான் இப்படி வந்து சபைகளிலே பிரசங்கிக்கப்பட்டு வருது. இந்த ஆல்டர்காலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி வாங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வந்து என்ன ஒரு செகண்ட் அந்த ஒரு ஜபத்தை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதா ஆயிடுச்சு. அப்படி இயேசு வந்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. இயேசு எப்பொழுதும் எல்லா மனுஷருக்குள்ளேயும் தான் இருக்கிறார். ஏதோ நம்ம ஒரு சொன்னோம்னா வந்துட்டு போறதுக்கு அவர் வந்து காத்தோ பிசாசோ கிடையாது. அவர் எப்போதும் என்னதான் இருக்கிறாரு, எல்லா மனுஷருக்குள்ளேயும் தான் இருக்கிறார். ஸோ அதனால இந்த மாதிரியான சில காரியங்கள் சபைகளுக்குள்ள வந்ததுனால சுவிசேஷத்தின் தரம் வந்து என்ன பட்டுருச்சு, ரொம்பவே தாழ்த்து போயிடுச்சு. அது வந்து இயேசு வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். இது நரகத்திலிருந்து தப்பிச்சு வெறுமடியாக பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை அவமானப்படுத்துகிறதா ஆகிவிடும். அவர் செய்த மகா மேன்மையின் சுவிசேஷத்தை மட்டுப்படுத்துகிறதாய் வந்து மாற்றிவிடும். அதனால நான் வந்து தவறாக இங்க புரிந்து கொள்ளக்கூடாது. நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு போறதுக்கு சுவிசேஷம் அவசியமா? ஆமா. இயேசு மரித்து உயிர்த்தா அதுக்கு தானா? ஆமா. பாவங்கள் மன்னிப்பதற்காக அவர் இதெல்லாம் செஞ்சாரா? ஆமா. எல்லாம் உண்மைதான். ஆனா அது ரொம்ப சிறிதளவு தான். அதனுடைய மேன்மை இன்னும் அதிகமாக இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளதான் இப்போ போறோம். நான் முதலாவது சொன்னது பேதுரு பிரசங்கித்த சுவிசேஷம். பேதுருக்கு இருந்த வெளிப்பாடின்படி சுவிசேஷம் என்னது? கிறிஸ்து இயேசு வந்து யாரா இருக்கிறாரு? உயிர் தெரிந்திருக்கிறார். ராஜாவாக உன்னதங்களிலே உங்களுக்காக வீற்றிருக்கிறார். ரோமர்களால் நம்மளை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று போட்டாலும் நம்ம அடுத்தவங்க உயிரோடு எழுப்பி நம்ம பாட்டில் வந்துட்டே இருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பவுலெல்லாம் எத்தனையோ வாட்டி அடித்து செத்துட்டான்னு நினச்சி வெளியே போட்டாங்க. அவன் பாட்டில் உதறி விட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிட்டான், திரும்ப ஊருக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணுறான். சில பேர்லாம் வந்து யோவான் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சட்டியில் போட்டு முக்கி எடுத்தாங்க, கொல்ல முடியல, வேற வழி இல்லைன்னு அவன் எங்க தூக்கி போட்டாங்க, பத்மூத்தீவுல போய் போட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வல்லமை யாரெல்லாம் சுவிசேஷத்தின் மேன்மையை அறிந்திருந்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்பட்டது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிறதா, பேதுரு வந்து இந்த மாதிரியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறான். 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரசிக்க. இதெல்லாம் யாரு? யூதர்கள். யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரசிக்கப்பட்டு சபையில் வந்து சேர்ந்துட்டே வராங்க. அதுக்கப்புறம் தான் யார் வரா? பவுல் வருகிறார். பவுலுக்கு வந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. பேதுருக்கு வந்து யூதர்களை குறித்து சுவிசேஷம் என்ன, யூதர்களுக்கு சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார். இப்படி இருக்கிற காலத்துல பவுல் வந்தவங்க, பவுல் பார்த்தீங்கன்னா வேதத்தை நன்றாக கரைத்து குடித்தவன். அவனை போல வந்து யாரும் வந்து அவனை வந்து நியாய பிரமாணத்திலே என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு இயேசுவினால் தொடப்படுகிறான். ஸோ அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அது என்ன வெளிப்பாடுன்னு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென், ஆமென். இங்க பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், ஆதி காலம் முதல், உலக தோற்றத்தின் முதல் தலைமுறை தலைமுறையாய் ஒரு விஷயம் என்ன பண்ணப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. புறஜாதிகளுக்கு அந்த ரகசியத்தை வந்து புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். ஸோ ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தின் மகிமையான ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு அந்த ரகசியத்துக்கு. அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்த என்ன ஆனாரா, சித்தமானார். அதுக்கு என்ன தெரிந்து கொண்டார், அது என்ன ரகசியமா,
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென், ஆமென். சோ பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னது? இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் எங்க இருக்கிறாரு? உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ராஜாவா இருக்கிறார், மேசியாவா இருக்கிறார் அப்படின்னு தான் அவங்க நம்பிக்கொண்டிருந்தாங்க. பவுல் இங்க என்ன சொல்றார்? புறஜாதிகளுக்குள்ள நம்ம பார்த்தோம், சுவிசேஷம் முதலாவது யாருக்கு தான் அறிவிக்கப்பட்டது? யூதர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. பவுல் வந்த பிறகுதான் புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. சோ பவுல் என்ன சொல்றாரு? நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த இயேசு வெறுமனையாக பரலோகத்துல போய் மட்டும் என்ன பண்ணல, ராஜாவல்ல, எங்க இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாக நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறாரா? நம்மளுக்குள்ளே இருக்கிறார். எப்பொழுதும் என்ன ஆனாலும் அவர் என்ன பண்ண முடியாது, நம்மளை விட்டு அவர் என்ன பண்ண முடியாது, வெளியே அனுப்பவே முடியாது. சோ நம்மளுக்குள்ள இருக்கிறார்னா நம்ம யாராகவே மாற்றப்பட்டிருக்கிறோம்? இயேசுவாகவே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் இன்னும் பாவம் செஞ்சுட்டு அப்படி இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவானவர் இந்த மகிமை நம்பிக்கை எங்க இருக்கிறாரு? நம்மளுக்குள்ளதான் இருக்கிறார். நான் போன கடந்த வருஷமா இல்ல அது முந்த வருடமா எனக்கு தெரியல, நான் ஒரு செஞ்சு காட்டேன். எப்படி வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நான் விலக்கி காட்டினேன். ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு வேசியினத்துல போகும்போது கூட அவர் என்ன பண்றது இல்லையா, நம்மளை விட்டு அவரை நம்மளுடைய சரீரத்திலிருந்து எடுத்துட முடியாது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? வேசித்தனத்தை விட்டு என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஏன்னா நீங்க வேணா வேசிட்ட போலாம், ஆனா கூட யாரையும் கூட்டு போறீங்க? நீங்க கிறிஸ்துவையும் கூட்டு போறீங்க. அந்த அளவுக்கு நீங்களும் அவரும் ஒன்னா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அதுதான் சுவிசேஷத்தின் மகிமை. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ சுவிசேஷம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கணும்னா, அப்படி அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றாரா, நம்மளுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நம்ம ஏதோ ஆமா இறைவனை என்ன இருப்பாரு, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடா மாறணும். நம்மளுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 3 பாருங்க, 3:1 வாசிங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல. ஆக்சுவலா இது இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தவறா மொழிபெயர்த்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதாக இருக்கிறபடியினால் அப்படின்னு வரணும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதின அப்படின்னு இருக்குல்ல, அப்படி கிடையாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் நீ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறபடியினால். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப இதை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம என்ன சொல்றோம்னா, இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்றோம். இல்ல என்ன நம்மளுக்காக கற்பிக்கப்படுகிறது? இயேசு எனக்காக சிலுவையில அப்ப என்ன அர்த்தம்? நான் போக வேண்டிய சிலுவைக்கு எங்க போயிட்டாரா? யார் போயிட்டா? இயேசு போயிட்டார் அப்படின்னு சொல்றோம். அது கிடையாது. அது உண்மையான சுவிசேஷம் அதுவல்ல. அந்த அது அதை விட மேலானது. என்னன்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, நானாகவே இயேசு நானாகவே சிலுவை எனக்கு எப்படி சொல்றது, இயேசு எனக்காக சொல்றதை விட இயேசு நானாகவே சிலுவையில் இருக்கிறார். என்ன நானும் இயேசுவும் எப்படிதான் இருக்கிறோம்? இணைந்திருக்கிற பொழுதே இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக மரித்தார் இல்ல, இயேசு நானாக என்னையாக மரித்தார். தமிழ் அந்த வார்த்தை இருக்கானே எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி சொல்லணும் புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. புரியுதுங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சிலுவைக்கு போல அப்படின்னு அர்த்தம் இல்ல. பவுலும் இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது யாரெல்லாம் சேர்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டோம்? நீங்க நான் எல்லாரும், இது உலக ஆதாம்ல இருந்து இன்னைக்கு பிறந்தவங்க வரைக்கும் இன்னும் பிறக்க போறவங்க வரைக்கும் எல்லாருமே எப்படிதான் சிலுவையில அடிக்கப்பட்டோம். அதுதான் சுவிசேஷம். நம்ம நிறைய முறையில பேச்சுவார்த்தை என்ன சொல்லிடுறோம்? இயேசு எனக்காக மரித்தார் இல்ல, இயேசு பிளெஸிங்காக மரித்தார், இயேசு ஆரோனாக மரித்தார். உங்க பேரை போட்டுக்கோங்க. இயேசு பாஸ்டராக மரித்தார். வேற யார்? இயேசு நம்மெல்லாம் இயேசு மரிக்கும் போது நம்மெல்லாம் வெளியே இருந்தோம், அப்படி கிடையாது. இயேசு மரிக்கும் போது நம்மளும் எங்க தான் இருந்தோம்? சிலுவையில் தான் மரித்திருந்தோம். இதை நான் உங்களுக்கு நல்லா விளக்கி காட்டுறேன் பாருங்க. ஆரம்பம்
இதுவரைக்கும் புரியுதோ விட்டுருங்க. இது ரொம்ப முக்கியம், இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ ஆரோன் இருக்கிறான். ஏதாவது அவங்க எதுவும் இருக்கா? இல்லை ஒரு ஷால் இருந்தால் கொடுங்க. ஒரு ஷால் இருந்தால் கொடுங்களேன், சும்மா ஒரு ஷால் மட்டும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏசு நீங்க போய் சுவிசேஷம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏங்க இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்பான். ஏசு உங்களுக்கு பாவங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு? மரித்தாரு. ஏன் பாவங்களுக்காக மரித்தாரா? 2000 வருஷம் மரித்த ஒரு ஆளை போய் எப்படிங்க என் பாவங்களுக்காக மறிக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கலாம். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்? முழிப்போம், எப்படிடா அது சாத்தியம் அப்படின்னு. அதுக்கு நீங்க வாசிங்க, எபிரேயர் 1:3 வாசிங்க. இப்ப இயேசுனா யாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு தெரியணும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவை அப்படியே உரித்து வைத்தவர் தான் யாரு? இயேசு. மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார். ஒரு மிரர் இமேஜ். கண்ணாடி முன்னாடி பிதாவாகிய தேவன் போய் நின்னார்னா அந்த சைடு யார் தான் தெரிவா? இயேசு கிறிஸ்து தான் தெரிவார். அவ்வளவுக்கு அவ்வளவு ஒண்ணு போல இருந்தாங்க. சர்வத்தையும் இது ரொம்ப முக்கியம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தாமே. போதும். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். வசனம் யாரு? வார்த்தை யாரு? இயேசு. அப்போ ஜீசஸ் இஸ் தி கிரியேட்டர் அண்ட் சஸ்டைனர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், தாங்கி பிடிக்கிறவர். அப்போ இதுதான் உலகம்னு வச்சுக்கோங்க. இதுதான் இயேசு. இயேசு இப்படி இருக்கிறாரு. இவர் யாரு? சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்கி பிடிக்கிறவர். சிருஷ்டித்தவரும் சிருஷ்டிப்பப்ப யார்? அவருடைய வார்த்தை. சிருஷ்டிக்கும் பொழுது யார் இருந்தா? இயேசு இருந்தா. அவருடைய வார்த்தை தாங்கி பிடிக்கிறவர். தம்முடைய வசனத்தினால் அவருக்குள் சகல, நீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகவும் அவருக்குள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இயேசு இருக்கிற சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்கி பிடிக்கிறது. இதை என்ன நினைச்சுக்கோங்க? ஒரு உலகம் நினைச்சுக்கோங்க. உலகம், பரலோகம், நரகம், நம்ம காண்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாமே எங்கதான் இருக்கு? அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள், இயேசுக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய வசனத்தினாலதான் என்ன பண்றாரு? தாங்கி பிடிக்கிறாரு. அன்னைக்கு சொன்னாரு, சூரியன் அஸ்தமிக்கட்டும், சூரியன் உதிக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலையில பயந்துட்டே எந்திரிக்கிறோமா, நீ சூரியன் வருமா என்ன? இல்ல, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? தாங்கி பிடிக்கிறது. அப்ப இது ஒரு கர்ப்பிணி பெண்ணா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வயிற்றுல என்ன இருக்கு? ஒரு குழந்தை இருக்கு. இப்போ இந்த பெண் செத்து போயிடலாம். பொண்ணு இருக்கு. இந்த பெண்ணை என்ன பண்ணிடுறோம்? நம்ம கொலை பண்ணிடுறோம். அப்போ இந்த வயிற்றில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? வயிற்றில் இருக்கிற உயிரோட இருக்குமா என்ன ஆகும்? செத்து போயிடும். அப்போ சிலுவையில் நம்ம என்ன பண்ணோம்? இயேசுவை கொன்னாங்க. அப்போ உலகமும் என்னாச்சு? உலகத்துல இருக்கிற எல்லாரும், நீங்க, நான், வரப்போறவங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க? இயேசுடைய வயிற்றுல இருந்தோம். அவருடைய வசனம் நம்மளை தாங்கி பிடிக்கிறதா இருந்தது. அப்போ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி நான் அவரோடு கூட இருந்தேன்னா, ஏன்னா அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கி இன்னைக்கும் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் யாரு? இயேசு. தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் அன்னைக்கு அந்த பெண் பெண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போகும்பொழுது எப்படி அவளுடைய வயிற்றில் இருக்கிற உயிரும் இறந்து போகிறதோ, அதே போல இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த நீங்களும் நாளும் என்ன பண்ணிட்டோம்? செத்து போனோம், மரித்தோம். பாவங்களுக்கு மரித்தோம், அடிமைத்தனத்துக்கு மரித்தோம், வியாதிக்கு மரித்தோம், தரித்திரத்துக்கு மரித்தோம். அப்போ உயிர்த்தெழுதல் அப்போ என்ன நடந்தது? இவர் உயிரோடு இதே இறந்து போனாரு, புதைச்சிட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு வரும்பொழுது என்ன நடந்தது? இவன் இந்த கர்ப்பிணி பெண் உயிரோட வந்தா இங்க என்ன ஆகும்? அதுக்கும் உயிர் வரும். அப்ப அதே தான் நடந்தது சிலுவையில. கல்லறை திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே உயிர் தெழுந்தும் பொழுது உலகம் மரித்து மரணத்தினால், ஆதாம் செய்த தவறினால், அந்த சாபத்தினாலும் பாவத்தினாலும் இயங்கி கொண்டிருந்த இந்த உலகம் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது இதுவும் என்ன ஆயிடுச்சு? உலகமும் சர்வ சிருஷ்டி. இப்போ புரியுதா ஏன் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும்?
சர்வ சிருஷ்டிக்கும் தான் என்னது சுவிசேஷம். சர்வ சிருஷ்டிக்காக தான் அவர் மரித்தார். மனுஷனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தையே அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். உலகத்தையே அவர் உயிரோடு எழுப்பிட்டார். உலகத்துக்கே அவர் என்ன பண்ணிட்டாரு? சரி செய்துவிட்டார். எப்படி ஆதாம் மரித்ததுனாலே சாபம் வந்ததோ, மரணம் வந்ததோ, அதை எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ணிருச்சு? சரி பண்ணிருச்சு. அவர் உயிரோடு எழுந்த பொழுது ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்திற்கு யார் ராஜாவா இருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இயேசு. ஆமென். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ யாரு கேட்டாலும் நீங்க இந்த எக்ஸாம்பிள சொல்லி என்ன பண்ணலாம்? புரிய வைக்கலாம். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் எனக்காக எப்படி ஒருத்தர் பாவத்துக்கு மரித்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? இயேசுதான் தம்முடைய வசனத்தினால உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் மரிக்கும் பொழுது நானும் மரித்தேன். எனக்கு இனிமேல் வரப்போற சின்ன குழந்தை எல்லாமே மரித்தது. அவர் உயிரோடு எழுந்த பொழுது என்னாச்சு? சகல சிருஷ்டியும் உலக தோற்றம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சகல சிருஷ்டியும் என்ன பண்ணப்பட்டுச்சான்? உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம கடைசியா நம்ம வாசித்து முடிக்கலாம் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வாங்க, 8:17. ஏன் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னார் அப்படிங்கிறதுக்கான பதில் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இங்கதான் இதுல இன்னும் பவுல் அதை குறித்து பேசுறத பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், லேட் ஆகிறதுனால. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க பவுல் சொல்ற நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இது முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் வாசிக்கலாம். 19 வாசிக்கலாம் பாருங்க. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சிருஷ்டியை பத்தி ஆண்டவருக்கு பேசுறாருன்னா, தேவன் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது நமக்காக, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போன மாத்திரமல்ல, பூமியையே அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார். பூமியவே நல்ல ஒரு பூமியை மாற்றி விட்டார், நல்லதாக ஒரு மாற்றி விட்டார். ஆனாலும் அப்ப சொல்லலாம், அப்போ பூமியெல்லாம் சரியாயிடுச்சு, நம்மலாம் பாவம் மரணம் இதெல்லாம் நம்ம மேற்கொண்டுட்டோம்னா ஏன் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டங்கள், வியாதி இல்லை? நீங்க என்னன்னா சொல்லிட்டு போங்க, சுவிசேஷம் தலைவலி இன்னைக்கும் எனக்கு எல்லாம் சேர்ந்து வருது, வயிறு வலிக்குது, முட்டி வலிக்குது. அப்போ இதுல இருந்தாலும் எப்பொழுது எனக்கு விடுதலை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தான் இங்க பார்க்கிறோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படணும். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்களாய் வெளிப்படணுமா? தேவனுடைய புத்திரர்னா யாரு? இப்போ சொன்னால நடந்தது இல்லை நம்மளுக்கு, அது நடந்து விட்டது அப்படின்னு நம்மளுடைய சிந்தையில ஒரு வெளிப்பாடு வரணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கேன், ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. இதை இன்னும் நீங்க நம்பல, ஓகே சரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இருக்கும். அது என்னவா மாறணும்? உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாய் மாறணும். ஆமா, ஒரு தேவதூதனே இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் நீங்க இல்லை, நான் உன்னை நம்ப மாட்டேன், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லத்தக்க அளவு ஒரு வெளிப்பாடா மாறும் பொழுதுதான் நம்ம என்னவா மாறுறோம்? தேவனுடைய புத்திரர்கள். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ மரம், செடிகள், மிருகங்கள் எல்லாம் காத்து கொண்டே இருக்கலாம். எப்பதான் இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? தாங்கள் ஒரு தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு வரும். எப்பதான் அவங்க இயேசுவை போல, ஆக்சுவலா உண்மையிலே சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் யாருதான்? இயேசுதான். நீங்களும் நானும் யாரு? இயேசுதான். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ணணும்? வாழ விடணும். அவரை நம்ம மூலமாய் அவருடைய கிரியைகள் நம்ம மூலமா நடப்பிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அனுமதிக்கணும். நம்ம அவரை சொல்றதெல்லாம் கேட்காம, அவரை அவருடைய சத்தத்துக்கு கேட்காம இருக்கிறதுனால, இந்த மாதிரியான சத்தியங்கள் வெளிப்பாடை நம்மளுக்கு இல்லாதனால நம்ம இன்னும் என்னதுல இருக்கோம்னா அடிமைத்தனத்துல இருக்கோம். கடைசியாக இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. அமெரிக்க நாடுகள்ல ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், ஜனாதிபதி இருந்தார். அவர் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் வெள்ளையின மக்கள் கருப்பு ஜனங்களை என்ன பண்ணாங்க? அடிமைப்படுத்தினாங்க. அடிமைப்படுத்தி பல வருஷங்களா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் காலத்துல ஒரு ஆணை பிறப்பித்தார் அந்த ஜனாதிபதி. என்ன சொன்னாரு? இனிமேல் எவனும் என்னவா இருக்கக்கூடாது, வெள்ளைக்காரன் எவனும் அடிமைப்படுத்தவே கூடாது. எல்லா கருப்பு ஜன மக்களையும் என்ன பண்ணுங்க?
விடுதலையாக்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டர், ஒரு ஜனாதிபதியிலிருந்து ஒரு கட்டளை பிறக்கிறது. ஆனா அந்த கட்டளை பிறந்த பல மாதங்களுக்கு பிறகும் நிறைய வெள்ளையர்கள் வந்து கருப்பர்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருப்பின மக்களுக்கு தாங்க வந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு ஜனாதிபதியிலிருந்து ஒரு கட்டளை பிறந்துருச்சுன்னா என்னது அவங்களுக்கு தெரியல. அந்த ஆர்டர் அவங்க கையிலே கிடைக்கல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஓ நான் அடிமை தான் போல, நான் இப்படிதான் வாழணும் போல அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சபை அந்த நிலைமையில தான் இருக்கிறது. ஓ நான் வந்து இன்னும் பிசாசு இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் துரத்தணும் போல, ஆண்டவர் என் கூட இல்லை போல, ஆண்டவர் வேற எங்கேயோ இருக்கிறார் போல அப்படின்னு சில பொய்கள். ஸோ கர்த்தர் இன்னைக்கு அந்த பொய்களை நம்மளுடைய இதயத்திலிருந்து உருவி உண்மையான சத்தியங்களை இன்னைக்கு புகுத்தணும் அப்படின்னு ஒரு இப்போ அறுவை சிகிச்சை பண்றாங்க பாருங்க. கேடான காரியங்களை நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு அந்த பிளாக் அதெல்லாம் உடைச்சு போட்டு நல்ல ரத்தத்தை பாய்ச்சி, அது மாதிரி கர்த்தர் இன்னைக்கு அந்த ஒரு டாக்டர் மாதிரி வந்து இங்க ஒவ்வொருத்தர் அருகிலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த நைஃப், அந்த சர்ஜன் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க, மெல்லிசா வந்து என்ன பண்ணும், வெட்டும். அந்த கத்தியோடு இன்னைக்கு கூட அங்க இருக்கிறார். பொய்களை எல்லாம் என்ன பண்ண போறாங்க, நம்மளுடைய இதயத்திலிருந்து வெட்டி எடுத்து உண்மையான சுவிசேஷத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள வச்சு தைக்க போறார். நீங்க அடுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புதுசா லைட் அடிக்கும், புதுசா வெளிச்சம் வரும். ஓ இதுதான் சுவிசேஷமா, என்னை பத்தி தான் இங்க இதுல சொல்லப்பட்டிருக்குதா, அப்போ நானும் இயேசுவும் ஒண்ணுதானா, இயேசுவை பிதா எப்படி பார்த்தாரோ அதே மாதிரிதான் என்ன பார்க்கிறாரா, என்னை பார்த்து அவர் வந்து என்ன பண்ணல, வெட்கப்படல, நீ வந்து சரியில்லை அப்படிலாம் வந்து என்ன பண்ணல, அவர் என்னை பத்தி என்ன சொல்ல மாட்டார், குறை சொல்ல மாட்டார், நான் அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறேன். அப்படியே வெளிப்பாடு என்ன பண்ணும் உங்களுக்கு இன்றிலிருந்து உண்டாவதாக. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த கருப்பின ஜனங்கள் அந்த ஆர்டர் வரல, இன்னும் நம்மளுக்கு வந்து விடுதலை வந்துருச்சு அப்படிங்கிற அந்த கட்டளை வந்தது அவங்களுக்கு தெரியாததுனால அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ, அதே போல சபையாகிய நாமும் சுவிசேஷனா என்ன அப்படிங்கிற சரியான வெளிப்பாடு இல்லாததுனாலதான் இப்படி இருண்ட வாழ்க்கையிலே நடக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காமல் இருந்தது. ஆனா இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது சுவிசேஷத்தை நீங்க சீரியஸா எடுக்கணும். இந்த செய்தியை வந்து திரும்ப திரும்ப கேளுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரியான ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி கேட்டு நீங்க நல்லா இருந்துச்சுன்னு போயிடக்கூடாது. திரும்ப திரும்ப நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கே புதுசா ஏதாவது வெளிப்பாடு வரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது சுவிசேஷம்ன்ற வார்த்தை வரும் பொழுது என்ன உங்களுக்கு தோணணும், எப்படி இந்த யுகுலியும் யூதர்களுக்கு எப்படி சுவிசேஷனா, பவுலுக்கு சுவிசேஷனா என்ன புரிஞ்சது அப்படிங்கிற அந்த வெளிப்பாடுல, அந்த வெளிச்சத்துல நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கே வந்து கர்த்தர் வேற வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடை நீங்க நம்பி ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வெளிப்படுவோம், தேவனுடைய புத்திரராய் வெளிப்படுவோம். நேரம் ஆயிடுச்சு, நான் அதனால அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். நீங்க வீட்டுல போய் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் அந்த நான் சொன்ன மாதிரி 17க்கு அப்புறம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஏன் அதாவது பாத்தீங்கன்னா சிருஷ்டி வந்து ஏங்குதான், மட்டும் வாசிச்சுதான் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு 19 நம்ம வாசிக்கிறோம். 22 பாருங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைப்படுதான் எப்படா வந்து நம்ம வந்து பழையபடி இந்த ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி வந்து எப்படியெல்லாம் அழிவு வருது, வெள்ளம் வருது, இன்னும் என்னெல்லாம் வருது, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது. இதுல இருந்தெல்லாம் எப்போ எனக்கு விடுதலை வரும், எப்போ நான் இதுல இருந்து தப்பிச்சு கொள்வேன் அப்படின்னு பூமி வந்து ஏகமாய் கர்ப்ப வேதனைப்படுகிறது போல இருக்குதான். ஏன் அந்த வேதனை வருதுன்னா, தேவனுடைய புத்திரர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய புத்திரனா யாரு, இயேசுதான் உண்மையான தேவனுடைய புத்திரர். எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய புத்திரன் பூமியில நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும். அப்போ நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனுடைய புத்திரராய் வெளிப்படும் பொழுது என்ன உண்டாகும், அந்த சிருஷ்டி வந்து மறுபடியும் அந்த ஆதாம் காலத்தில் இருந்த பூமியாக இந்த பூமி என்ன பண்ணப்படும், மாற்றப்படும். அங்க அடிமைத்தனம் இருக்காது, டீகே அழுகை, அதாவது கெட்டு போகிற ஒரு தன்மை இருக்காது. என்றென்றைக்கும் நித்தியமாய் வாழுகிற ஒரு பூமியா, ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 எப்படி ஒரு புதிய பூமியும் புதிய வானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியா இந்த பூமி மாறணும்னா நீங்களும் நானும் என்னவா மாறணும், தேவனுடைய புத்திரரை வெளிப்படணும். நம்ம எந்திரிக்கலாம், ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
இதில் எவ்வளவு உங்களுக்கு புரிந்ததோ புரியலை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிற ஒரு தேவன் அல்ல, எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்திற்காக செய்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே வந்திருக்கிறீங்க, அந்த சத்தியத்தை கேட்டிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை அவர் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும், எனக்கு புரியல ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியோடு எனக்கு அதை விளக்கி கொடுக்கணும். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை நீ எனக்கு விளக்கித்தாங்க, எனக்கு நிருபங்களை நான் வாசிக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். பவுல் ஜெபிக்கிறார். நீங்க பவுலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டார். பவுலுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, பிரகாசம் உள்ள மனக்கண்கள், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியான அந்த மகா மேன்மையான சுவிசேஷம், உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்ட இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பவுல் நமக்கு உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே என் சபை மக்கள் அந்த வெளிப்பாடுக்குள் வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார். பிரகாசமான மனக்கண்கள், நான் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுது உங்களுடைய இருதயங்களை கிழித்து அந்த பொய்யான நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த பொய்யான நம்பிக்கைகளை அகற்றி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நீங்க உங்களையே நீங்க கண்டம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. நான் வேஸ்ட், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னால் இந்த உலகத்துக்கு என்ன லாபம், இந்த பூமிக்கு என் குடும்பத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த பொய்களை எடுத்து போடுகிறார். உங்கள் சிந்தைகளில் இருக்கிற அந்த பிசாசினால் கட்டப்பட்ட அரண்கள், இன்னும் சபைகளிலே கொண்டு வரப்பட்ட தவறான போதனைகளால் கட்டப்பட்ட அரண்கள் உடைக்கப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க என்று எல்லாரும் கேட்கலாம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் எதை தேடியும் போக வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்கள் தேடும் பொழுது, சுவிசேஷத்தின் மேன்மையை நீங்கள் வெளிப்பாடாய் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யம் வந்து சேரும். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு திவ்ய சுகம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் சுவிசேஷமா என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நான் பேசியிருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு லாங்குவேஜ்ல, புரிந்து கொள்ளும்படியான ஒரு பாஷையில நீர் அவர்களுக்கு விளக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த சபையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி முடிப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, பாஸ்டர் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இந்த ஆண்டிலே நீர் அவர்களை ஆண்டவரே அப்பா வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.